நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். ஆம், பிரபல கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் திகழ்ந்து வருகின்ற என் ஜெல்லாதன் ஐயா வளவை போல இன்றைய தினம் குறளும் பொருளும் அதிகாரம் 133 ஊடல் வகை எனும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 130 ஊடல் வகை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. குறளை படித்திடுவோம், திரு குறளை படித்திடுவோம். மன இருளை போக்கிடும் திரு குறளை படித்திடுவோம். ஒன்றி படித்திடுவோம், என்றும் பதித்திடுவோம் என உறுதி கொள்வோம். திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் 133 ஊடல் வகை, அதாவது ஊடலால் ஏற்படும் மகிழ்ச்சி, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவர் மற்றவரை ஆழமாக அறிந்து கொள்வதும் காதலர்கள் அவற்றை அடையாளம் கண்டதால் பெரும் பேரின்பம் ஆகும். அதனால் முழுமை அடையும் உள்ளொளி பெறுகின்றனர். ஊடல் வகை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 133 ஊடல் வகை. 1321 திருக்குறள். இல்லை தவறு அவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. தோழியே, அவரிடம் தவறில்லை என்றாலும் என் பிணக்கம் அவர் நம்மிடம் மிகுந்த அன்பு காட்டுவதற்காகும். 1322 ஊடலில் தோன்றும் சிறு துணி நல் அலி வாடினும் பாடுபெறும். பிணக்கத்தில் உண்டாகும் சிறு துன்பம் காதலரின் அன்பு வாடும்படியாக இருந்தாலும் பெருமையானதே. 1323 புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் ஏந்தன்னார் அகத்து. நிலத்தொடு நீர் சேர்ந்தார் போன்று காதலிடம் ஊடுவதை விட இன்பம் தரும் தேவருலகம் உண்டோ? இல்லை. 1324 புள்ளி விடா அப்புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை. காதலரை விடாமல் தழுவிக்கொள்ளும் ஊடலுள் என் உள்ளத்தை உடைக்கும் படை உள்ளது. 1325 தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மின்தோல் அகரிலின் ஆங்கு ஒன்று உடைத்து. தவறு இல்லாத போதும் ஊடலுக்கு உட்படுத்தி நான் விரும்பும் காதலியின் மென்மையான தோள்களை விட்டு விலகி இருக்கும்பொழுதும் ஓர் இன்பம் உள்ளது. 1326 உணவினும் உண்டது அறல் இனிது, காமம் புணதலின் ஊடல் இனிது. உண்பதை விட உண்ட உணவு செரிப்பது உடலுக்கு நல்லது. அதுபோல காம வேட்கையில் கூடுவதை விட ஊடுவது மிகவும் நல்லது. 1327 ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். ஊடலில் தோற்றவர் வென்றார். இவ்வுண்மை ஊடல் முடிந்தபின் கூடி மகிழும்போது தெரியும். 1328 ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் வையார்ப்பாக்கு கூடலில் தோன்றிய உப்பு. நெற்றி வியக்கும்படி கூடுவதில் உண்டாகும் இன்பத்தை இன்னும் ஒரு முறை இவருடன் ஊடல் செய்து இப்பயனை மேலும் பெறுவோமோ? 1329 ஊடுகமன்னோ ஒளி இழை யாம் இறப்ப நீடுகமன்னோ இரா. காதலி பிணங்கிக் கொண்டே இருக்கட்டும், அப்பிணக்கை தணிக்க வேண்டி நாம்
யாசிக்கும்படி இராக்காலம் நீளட்டும். 1330வது திருக்குறள். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின். ஊடுவது காமத்திற்கு இன்பமாகும். ஊடியபின் கூடி தழுவுதல் அந்த ஊடலுக்கு இன்பமாகும். நிறைவுற்றது என சொன்னாலும் திருக்குறள் எந்நாளும் நிறைவுறாது. எக்காலத்திற்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய நூல் திருக்குறளாகும். புது புது அர்த்தங்கள், கருத்துக்கள் இன்னும் இன்னும். திருக்குறளை போற்றுவோம், பேசுவோம், மனதிலும் பதிப்போம். ஆனால் வாழ்க்கையில் திருக்குறளை பின்பற்றி நடக்கின்றோமா? வாழ்க்கையில் திருக்குறளை பின்பற்றி நடக்கின்றோமா? சில திருக்குறள்களையாவது பின்பற்றி நடப்போம். திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும், பதப்படுத்தும், செதுக்கும், செம்மையாக்கும். எனவே குறளை படிப்போம், திருக்குறளை படிப்போம். மன இருளை போக்கிடும் திருக்குறளை படிப்போம், மனதில் பதிப்போம். குறள் வழி நடப்போம் என உறுதி கொள்வோம். திருவள்ளுவரை எந்நாளும் வணங்குவோம். இதுகாரும் குறளும் பொருளும் எனும் தலைப்பில் திருக்குறள் நூலை பற்றியும் 133 அதிகாரங்களை பற்றியும் 1330 குறள்கள் மற்றும் பொருள்களை பற்றியும் சொற்பொழிவு ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குனர்கள் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சிறப்பாக திருக்குறள் முழுவதையும் தமிழருவி வானொலி கூடாக குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே சிறப்பாக தினமும் கொண்டு வந்திருந்தார். இன்றைய தினம் இறுதி அதிகாரம் 133வது அதிகாரத்தோடு அவர் இதை நிறைவு செய்கின்றார் நினைக்கின்றேன். மீண்டும் தொடருங்கள். திருக்குறள் என்பது நீங்கள் சொன்னது போல எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. அந்த வகையிலே சிறப்பாக தமிழ் தந்தது திருக்குறள். அந்த வகையிலே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, நன்றி.